நல்ல ஒரு ஆடை, அழகான ஒரு ஆடை, பார்க்க கிளீன் அண்ட் நீட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு வைங்க. இல்ல அந்த ஒரு மங்களகரமான ஆடைகள் அப்படின்னு வைங்க. அதை போட்டுக்கிட்டு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து ரோட்ல போய் கொண்டிருக்காங்க. ரோட்ல போய் கொண்டிருக்க அந்த வீதிகள்ல பல செல்வந்தர்கள் வந்து இருப்பார்கள். செல்வந்தர்கள் அப்படின்னாலே பொதுவா ஒரு இது ஒன்று இருக்குல்ல, இந்த படங்கள்ல வர்ற நம்ம சொல்றோம், சிரிப்பு வந்தாலும் சிரிக்க மாட்டார்கள், பெருசா அதிகமா சவுண்ட எழுப்பி பேச முடிஞ்சாலும் அந்த ஒரு சில காரணங்களாக மெதுவாக பேசுவார்கள். ஏன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படியானவர்கள் வாழ்ற பகுதி அவர்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நல்ல ஆடை போட்டுட்டு போறாங்க. ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டு இருக்கு. அது ரோட்டை வந்து கடக்க பார்த்து கொண்டிருக்கு. நினைச்சு அந்த நாய்க்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெருவோரமா இருக்கிற ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு வைங்க. அப்ப அந்த நடந்து போன நபருக்கு அந்த நாய்க்குட்டி மீது பிரியம். ஆனாலும் அந்த நாய்க்குட்டி அங்கே கடக்க பாக்குது. வாகனங்கள் வந்து அதிகமா வந்து கொண்டிருக்கு. ஆனா இவரும் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னபடியா சரி அது எப்படியும் போயிடும் அப்படின்னு போட்டு தடவி போட்டு அவர் போயிட்டாரு. அவர் போய் ஒரு 10வது நிமிஷம் ஒரு சத்தம் கேட்குது. அந்த நாய்க்குட்டி அடிபட்டு, ஏன்னா ஆல்ரெடி அது நொண்டி நொண்டி போய் கொண்டிருந்தது. அதனால அந்த வாகனங்களோட ஸ்பீடுக்கு இடம் கொடுக்க முடியாம அது வந்து அடிபட்டுட்டு. அப்ப இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி வந்து, இது வந்து யார் மீது தவறு? இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா, நீங்க வந்து ஒரு இடத்துக்கு பிஸியா போய் கொண்டிருக்கீங்க, இல்ல அப்படின்னா நல்ல ஆடை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நாய்கள் விலங்குகள் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி நீங்களும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த தெரு ஃபுல்லாவே பணக்காரர்கள் இருக்கார்கள். அப்போ அது ஒரு தெரு ஓரத்தில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி. அப்ப அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த நாய்க்குட்டியை வந்து போய் அது என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடை போட்டிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடத்தை, அந்த நாய்க்குட்டிக்கு காயம் பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பேன். இல்லை என் வீட்டை கொண்டு போய் நான் வந்து வச்சிருப்பேன். இல்லை அப்படின்னா அது அங்கால கடக்க போயிருக்கு அப்படின்னா அது யாரை தேடி போகுது, அதோட சொந்தங்கள் அம்மா இருக்காங்களா, இல்லை அதோட நாய்க்குட்டிகள் இருக்கா, அந்த ஏரியா சேஃபா அப்படின்னு பார்த்து நான் விட்டு போட்டு அடுத்த வேலையை நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அது அது எனக்கு பிடிச்சோன்னு நான் வந்து என்னால் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதைத்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். இது நான் வந்து பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, என்னப்பா இது நீ வந்து ஏதோ ஒரு விடயத்தை பேச போற அப்படின்னு பார்த்தா இதை பேசுறான்னா கண்டிப்பா சொல்லி முடிக்கக்குள்ள உங்களுக்கு தோணும். அந்த கருத்தை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லலாம். ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ பொண்ணு வீடும் சரி ஆண் வீடும் சரி அரசியல் பேக்ரவுண்ட்ல பெரியவர்கள். அதுல ஆண் வீடு வந்து கொஞ்சம் அரசியல்ல பெரிய கட்சியை சேர்ந்தவங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள கல்யாணம் பண்ணக்குள்ள எக்கச்சக்கமான இது 70 லட்சத்துல வந்து கார் வந்து 70 லட்சம் மாப்பிள்ளைக்கு. அடுத்தது 100 கோடி ரொக்கம், அப்புறம் வந்து 500 சவரன் நகை. அடுத்தது வந்து இந்த கல்யாணத்தோட செலவு 2.5 கோடி, 2.5 கோடி, சரிங்களா? இதுல வந்து நடந்திருக்கு. அப்ப சொல்லி வச்ச மாதிரியே எல்லாம் பண்ணிருக்காங்க. 500 சவரன்ல 300 கொடுத்துட்டாங்க, 200 கொடுக்கல. அப்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 200 தா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை சைட்ல இருந்து கொடுமை அப்படின்னைக்குள்ள அந்த கல்யாணம் இப்ப கிட்டத்தட்ட கல்யாணமாகி ஏப்ரல் 11ன்னா இப்ப 3 மாசம். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு தூரம் கொடுமை. சாப்பிட வந்தா என்ன அதிகம் தின்ற, ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிற அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மாமனார் மாமியார். அடுத்தது மாப்பிள்ளை வந்து இருந்த இடத்துல இருந்தே அவருக்கு மாசம் 20 லட்சம் வருமென்றபடியா அவருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்றது, சரிங்களா? அதாவது பாலியல் தொல்லை பண்றது, சூடு வைக்கிறது, அப்படி ரசிக்கிறது தான் அவருடைய முழு நேர வேலை. 20 லட்சம் வருதுன்னா அவருக்கு ஏதாவது பண்ணணும் இல்ல, அதனால இதை வந்து பண்ணி கொண்டு இருந்திருக்காரு. அப்ப இத வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களோட அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியும் இருக்குது, இப்படி சொல்லி இருக்குது. ஆனா அவங்க அந்த பிள்ளை வளர்ப்பு வந்து, அதாவது என்னுடைய குடும்பத்துக்கு என்னால ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, என்னோட அப்பா இப்படி இருந்தாங்க, என்னோட அம்மா இப்படி இருந்தாங்க, அப்ப நான் ஒருவேளை இந்த கல்யாணம் வேணா இந்த மாப்பிள்ளையோட இருக்க முடியாது அப்படின்னு நான் வந்து போனேன்னா ஒருவேளை அது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரா இருக்குமா, நாளைக்கு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, வாழா வெட்டியா வந்துட்டா அப்படின்ற மாதிரியும், 2வது கல்யாணம் அப்படின்னு அந்த சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படின்ற பல இது தன்னுடைய குடும்பம் அந்த ஒரு கௌரவம் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அவன் இப்படித்தான் இருக்கான், போ திருந்திடுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு.
ஒரு கட்டத்துல இன்னொரு விடயமும் சொல்லியிருக்காங்க, என்னால இருக்க முடியுமா தெரியலன்ற மாதிரி நடக்கிற கொடுமைகளை அப் டு டேட் பண்ணி கொண்டு தான் இருந்திருக்காங்க இந்த 3 மாசத்துல. சரிங்களா? ஸோ கடைசியா ஒரு டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாம காரை எடுத்துக்கிட்டு போய் பூச்சி மருந்து குடிச்சு இறந்திருக்காங்க. இறக்க முதல் அவங்களுடைய அப்பாவுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்னால முடியலப்பா, நான் இப்படி பண்ண போறேன். என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் என்னோட மாமியார், மாமனார், அப்புறம் என்னுடைய கணவர். இவங்க 3 பேர் தான். இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஏதாவது மாத்தினாலும் இது நான் என்னோட வாக்குமூலம் தர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரிட்டனியா அந்த பிள்ளை அவங்களுடைய அப்பாவுக்கு ஆடியோ கொடுத்துருக்கு. அந்த ஆடியோ இப்ப பல பேர் வைரல் ஆயிருக்கு. இதை வச்சு நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு. இது அவங்களுக்கு நடந்த கொடூரம். எனக்கு நான் இப்ப யூடியூப்ல பேச ஆரம்பிச்சதா இருக்கட்டும், வேறு சில மேடைகள்ல பேசுறதா இருக்கட்டும், கல்யாணம் என்றது என்ன ஆடு மாடு வியாபாரமா? மாட்டை சந்தையில வாங்குற மாதிரி வாங்கிட்டு வரதா? கல்யாணம் என்றது இருமணம் இணைகின்றதுதான் திருமணம். அப்ப அந்த திருமணத்துக்கு எதுக்கு காசு, எதுக்கு நகை, காரு? பொண்ண விற்கிறவங்களா? ஒரு பொண்ணோட இவ்வளவு காசத்தான் நான் உன்னை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க வீட்டை பொண்ணுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, அப்படி காசை பார்த்து வாங்குறவங்க அந்த பிள்ளைய நல்லா வச்சிருப்பாங்களா? அந்த பிள்ளையால நல்லா வாழ முடியுமா? வீடு தான், நகை தான், காசு தான் இப்படின்னு ஒரு கல்யாணத்தை, ஒரு பொண்ணை நீங்க ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் பொத்தி வளர்த்த அந்த ஒரு பொண்ணை, அந்த பிள்ளைய இன்னொருத்தனுக்கு நீங்க இப்படி வியாபாரம் கொடுக்கறது, இனி வர்ற ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம் அந்த பிள்ளை வாழ போகுது. பல பெண்களோட வாழ்க்கையே திருமணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அப்ப அவங்களுடைய ஒரு ஆரம்பிக்க போற அந்த வாழ்க்கை என்ன வியாபாரமா? ஒருத்தன் உன்னோட 50 லட்சம் 30 லட்சம் ஒரு வீடுதான் அதைத்தான் அப்படின்றதுக்காக உங்களோட பிள்ளைய கல்யாணம் பண்றான்னா அவனோட பார்வை உங்களோட சொத்து மேல இருக்கே தவிர உங்களுடைய பிள்ளை மேல இல்ல. அப்ப இதை ஏன் பல பேர் இப்படி பண்றீங்க? நகைதான், காசுதான், என் பையனை கட்டி வைக்கிறேன், உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னா போனா உன்னோட திருமணம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்ல ஏன் முடியாம இருக்கு? ஆண்களுக்கு என்ன பஞ்சமா? ஆண்களுக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சமா? ஏன் அப்ப திருமணம் அப்படின்னு இருக்கக்குள்ள அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச லவ் பண்ணி போயிருக்கலாம், இல்ல ஓடி போயிருக்கலாம். அப்படி பண்ணா பல பெண்கள் இருக்கைக்குள்ள ஏன் ஆடு மாடு அதை கடையில விற்கிற மாதிரி இந்த சீதனம் வரதட்சணை அப்படின்ற பேர்ல இந்த திருமணத்தில் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளோ இப்போ ஆம்பளை அப்படின்றவன் நீ உடுத்தின சேலையோட வா, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படின்றவன் தான் ஆம்பளை. சரியா? அவன் தான் ஆம்பளை. ஆம்பளைய விடு, அவன் தான் மனுஷன். ஏன்னா வாழ போற பொண்ணு. இப்ப கல்யாணம் அப்படின்றது 2 பேருமே, 2 உடல் 1 உயிர் அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு அவங்களோட அப்பா ரத்தம் வேர்வை சிந்தி சேர்த்த காசை, அவங்களோட அம்மா சேர்த்த காசை, அவங்களோட அம்மாக்கு அவங்களோட பரம்பரை கொடுத்த நகைகளை ஒருத்தர் வாங்கி போட்டு, நீங்க உங்களுடைய ரத்தம் வேர்வை சிந்தின சொத்துல ஒருத்தர் வாங்கி போட்டு நீங்க உங்களுடைய உலகம் இருக்கின்ற ஒரு பொண்ணை ஒருத்தன் வாங்குறான்னு சொல்லணும், வாங்குறான், கல்யாணம் என்ற பேர்ல வியாபாரம் நடத்துறான்னா இது என்ன? இதை ஏன் இந்த சமுதாயம் பல பேர் பேசுறாங்கல்ல, இந்த சீதனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, தடை பண்றாங்கல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. சரியா? நான் இதை பேச காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிள்ளையோட உயிர் போக காரணமே இந்த வியாபாரம் தான். இந்த சீதனம் வர கல்யாணம் என்ற பேர்ல பாருங்க எத்தனை 100 கோடி 70 லட்சத்துல காரு, 500 பவுன்ல நகை, இது இப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஓகே, இந்த விடயத்துல கண்டிப்பா சிந்திக்க வேண்டியது ஒரு சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, இல்ல இவங்களை போல பெரிய பணக்கார பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் அப்படின்றது வியாபாரம் இல்லை. இந்த பிள்ளையோட விடயத்துல ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் அந்த சீதனம்ன்றது எனக்கு பிடிக்காத ஒரு விடயம். அதை முதல்ல தடை செய்யணும். 2வது ஒருத்தருடைய உயிர் முக்கியமா, இல்ல அப்படின்னா நீ வீட்டை வந்துட்ட, இல்ல அப்படின்னா நீ வாழா வெட்டியா வந்துட்டன்னு அக்கம் பக்கம் பேசுவான், அவன் பேசுவான் அப்படின்றது முக்கியமா? ஒருத்தருடைய உயிர் தான் முக்கியம். சரியா? அப்ப நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும், நம்மட பிள்ளைக்கு பசிச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட் உதவி செய்யணும். அக்கம் பக்கத்துல இருக்கவன் வரமாட்டான், இந்த சொசைட்டி வராது. சொசைட்டில இருக்க பல பேருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாலே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள உங்களோட வாழ்க்கையில உங்களோட முடிவுகள், நீங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு 100 வருஷம்னா பிடிக்காத வாழ்க்கையில ஒரு நரகத்துல நீங்க இருக்கணுமோ இல்ல இந்த உலகத்தை விட்டு போகணுமோன்னு இல்ல.
பிடிக்கலையா போடா அப்படின்னு போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட போயிருங்க. அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களோட இருக்கிறதே சொர்க்கம். அவங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. ஸோ இந்த வீடியோ நான் பேச காரணம் இன்னொரு ரித்தன்யா வரக்கூடாது. ரித்தன்யாவை போல பல பேர் வந்து நரக வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். நம்ம வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது உதவும் என்ற ரீதியில் என்னோட ஒரு இது ரித்தன்யா அவர்கள் விடயத்தில் நான் வந்து ஒரு ரொம்ப வேதனையாக பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்து அவங்க ஆரம்பத்தில் சொல்லைக்குள்ளேயே அவங்க பிள்ளைய வந்து ஒரு சேஃப் சைடில் வச்சிருந்தா, நான் ஆரம்பத்தில் சொன்ன நாய்க்குட்டி கதை மாதிரி ஒரு சேஃப் சைடில் வச்சிருந்தா இன்னைக்கு இந்த இது வந்திருக்காது. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவன் பேசுவான், இவன் பேசுவான், பாலா வெட்டியா வந்துட்டான், அதெல்லாம் இல்லம்மா, உனக்கு பிடிக்கலையா வா, எனக்கு நீ தான் முக்கியம், நீ வா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தா இன்னைக்கு நிலைமை வந்து மாறி இருக்கும். படங்கள்ல வர்ற மாதிரி டைம் டிராவல் பண்ணி இந்த இதெல்லாம் மாற்ற முடியும்னா இதெல்லாம் மாற்றிருக்கலாம். ஸோ இன்னொரு ரித்தன்யாவுக்கு இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய இதை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து 2வது விடயம், இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, இப்போ ரித்தன்யாவோட குடும்பம். அப்போ அவங்களோட பொண்ணுக்கே இப்படி நடக்குதுன்னா, இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க இல்லை ஏழை வர்க்கத்தில் இருக்கவங்க இந்த சீதனம் தாரா அது தாரா அப்படின்ற மாதிரி அது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க மாப்பிள்ளையோ இல்லை ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்க மாப்பிள்ளையோ உங்களோட பொண்ணை அனுப்பி வச்சா அந்த பொண்ணுக்கு நடக்கிற கொடுமைகள் எவ்வளவு பேருக்கு நடக்கிற கொடுமைகள் இன்னும் வெளியில வராம இருக்கு. எத்தனையோ ரித்தன்யா அவர்களுடைய கதைகள் இன்னும் வெளியில வராம இருக்கு. அப்ப இதுக்கெல்லாமே காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சீதனம் என்ற ஒரு குப்பை. அப்ப அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? தடை பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ரித்தன்யா அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி வெல்லணும் என்றதான் என்னுடைய இது. இந்த விடயத்துல என்னுடைய மிகப்பெரிய கோபம் அந்த சீதனம் அப்படின்னு ஒரு விடயம். 2வது, ஒருத்தருடைய உயிர் தான் முக்கியமே தவிர அக்கம் பக்கம் என்ன பேசுவான், இந்த சொசைட்டி என்ன பேசும், வாழா வெட்டியா வந்துட்டா விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. உங்களோட வாழ்க்கை உங்களோட இஷ்டம், பிடிச்சவங்களோட வாழுங்க. பிடிக்காம வாழ்றதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய பாவம் பண்ண நபர்கள் இல்லை. பிடிக்கல எழுதி கொடுத்து போட்டு போக வேண்டியதான். அதுவும் பெத்தவங்க சொந்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இருக்கிறத விட வேற எதுவுமே இல்லை, சரியா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்னுடைய கருத்தை பத்தி. நன்றி. சோசியல் மீடியால சில விடயங்கள் வந்து பார்த்தேன். இவங்க தாய் தகப்பன் இப்படி பண்ணியிருக்கலாம், ரித்தன்யாவோட தாய் தகப்பன் இப்படி பண்ணியிருக்கலாம், கோலத்தனமா முடிவெடுத்துட்டாங்க, ரித்தன்யா தான் குற்றவாளி, ஏன் இப்படி பண்ணாங்க, போடா அப்படின்னு போட்டு வந்திருக்கலாம். வாழ்க்கையில வந்து சாக துணிஞ்சவங்களுக்கு என் வாழ துணியல் அப்படின்னு அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும். ஆனாலும் ரித்தன்யா அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அவங்க நல்ல பிள்ளை நல்ல ஆத்மா அப்படின்றபடியா அவங்க வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனா வேற யாருக்காவது ரித்தன்யா போல இருக்க பல சகோதரிகள் வாழ்க்கையில இதே மாதிரி நரக வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா விட்டுருங்க, சரிங்களா? ஒரு பொருள் கையில வச்சிருக்கீங்க, கை வலிக்குது அப்படின்னா வச்சிருக்கிற வரைக்கும் அது வலிக்கும், தூக்கி எறிங்க, கையில இருக்க வலி போயிடும், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம், சரிங்களா? வாழ்றதுக்கு தான் வாழ்க்கையை தவிர சாகுறதுக்கு இல்லை. நன்றி.